குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ் ஓப்பன் டென்னிஸ் மென்ஸ் சிங்கிள்ஸ் மேட்ச் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்கரஸ் வெர்சஸ் லீ டூ அப்படின்ற அவங்க வந்து மோதுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்கரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 கேம்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜெயிப்பார் ஃபஸ்ட் செட்டில். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா லீ டூ வந்து 4-1 ஆக்குவார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கரஸ் ஒரு கேம் ஜெயிப்பார், 5-2 ஆக்குவார். அதுக்கப்புறம் லீ டூ வந்து 5-1 ஆக்குவார். அப்போ லீ டூ வந்து பார்த்தீங்கன்னா 5-2 ஆக்குவார். எயித்து கேமை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து ஜெயிச்சு 6-2 அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு செட் யார் ஜெயிப்பான்னு பார்த்தீங்கன்னா ஆல்கரஸ் ஜெயிப்பாங்க. பட் செகண்ட் செட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சரிசமமாக வந்து கேமை ஜெயிப்பாங்க. ஃபஸ்ட்டு கேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்போஸ் ஆல்கரஸ் ஜெயிச்சா வந்து லீ டூவும் லவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி 1-1, 2-2, 3-3, 4-4 அப்படின்னு ஒரு கேம் போகிறப்ப திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா லீ டூவுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது. நல்ல ஷாட்ஸ்லாம் ட்ராப் ஷாட்ஸ் ஆடி எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா அவரை பிரேக் பண்ணணும் ஆல்கரஸ் இந்த செட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லி எப்படியோ வந்து 4-5 அப்படின்னு சொல்லி 4-6ன்ற மாதிரி அட்வான்டேஜ் பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4-6 அப்படின்னு சொல்லி செகண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா லீ டூக்கு ஃபேவராக போகுது. இப்போ ரெண்டு பேருமே ஒரு செட் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ தேர்டு செட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேம் போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா லீ டூக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பாயிண்ட் கிடச்சி 2-3 லீட் பண்ணுவார் செட்டில். 2-3 அப்படின்ற மாதிரி சொல்லி கேமில் லீட் பண்ணுவார். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கரஸ் வந்து கம்பேக் பண்ணி 4-3 அப்படின்ற மாதிரி இருப்பார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஜெயிச்சு 6-3 அப்படின்னு சொல்லி தேர்ட் செட்டை வந்து அவர் ஜெயிச்சிருவார். இதனால் 2 செட்டு ஆல்கரஸ் ஜெயிச்சிருப்பார், ஒரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா லீ டூ ஜெயிச்சிருப்பார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டாமினேட்டிங்காக வந்து ஆல்கரஸ் என்ன பண்ணுவார்னா ஸ்ட்ரெயிட் 5 செட்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவர் ஸ்ட்ரெயிட்டாக ஜெயிச்சிருவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லீ டூ வந்து ஒரு செட்டு ஜெயிப்பார், ஒரு கேம் ஜெயிப்பார். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5-1 அப்படின்ட்டு இருக்கும்போது ஆல்கரஸ் வந்து சர்வ் பண்ணுவார் மேட்ச் பாயிண்ட்டுக்காக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணி 6-1 அப்படின்னு சொல்லி ஆல்கரஸ் வந்து 3 செட்டு ஜெயிக்கிறாரு, லீ டூ 1. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கரஸ் இந்த மேட்ச்சை ஜெயிச்சு அடுத்த ரவுண்டுக்கு ப்ராக்ரஸ் ஆகிறார். இதுதான் வந்து இந்த மேட்ச்சில் நடந்தது. தேங்க்யூ.